ஹாய்டா. மாஃபியா. ஓகே, நம்ம போன பாட்டுலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் சீனியர்கிட்ட ஃபோனில் பேசியிருந்துருப்பீங்க. ஸோ ஜேகே இதை நோட் பண்ணிவிட்டு உங்களை தேடி ரெஸ்ட் ரூம்குள்ளேயே வந்திருப்பான். ஸோ நம்ம அதுலேருந்தே பார்க்கலாம். இப்போ ஜேகே உங்களை தேடி ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கான். இப்போ ஒருத்தான் அந்த ரெஸ்ட் ரூமில் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேய் ஆன் அந்த ரூமில் இருக்கான். அவனும் நீங்கள் இருக்கிற ரூமை கை காட்டிடுறான். ஜேகே டோரை டொம்மு டொம்மு டொம்முன்னு நாக் பண்ணி டேய் அண்ட் டோரை ஓப்பன் பண்ண. ஐயோ ஜேகே வந்துட்டானா? அப்படி பயத்தில் பித்துறீங்க. டேய் அண்ட் டோரை ஓப்பன் பண்ணுறியா இல்லையா? உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சைலண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் மொபைல், அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு அந்த மொபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த மொபைலில் தான் உங்கள் சீஃப் உங்களுக்கு கால் பண்ணியிருப்பார். அவர்கிட்ட தான் நீங்கள் பேசிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது ஜேகே பண்ண அந்த அலம்பில் அந்த மொபைல் கீழே விழுந்திருக்கும். அதை எடுத்து நீங்கள் கையில் வச்சுருந்துருப்பீங்க. அது சுவிட்சும் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த மொபைலோட டோர் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக ஜேகே ஏதாவது பண்ணி கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை உங்கள் ஷர்ட்குள்ளே போட்டுக்கிட்டு ஓகே ஓகே ஜேகே நம்மளை எதுவும் பண்ண மாட்டான். பிகாஸ் அவள் அங்கிள் அனுப்பினதை தான் நம்மளை நினச்சிட்ருக்கா. அதனால நம்மளை எதுவுமே பண்ண மாட்டான். ஸோ ஓகே ஓகே கூல் கூல் பயப்படாதா. அப்படி நீங்கள் இங்கே திங்க் பண்ணிகிட்ருக்க, அவன் ஏன் கண்ணு கூட கண்ணு மொழிலாம் பிடுங்குது, தோக்கே வாரி போட்டுருச்சு கண்ணா. ஏன்னா நம்மளை ஷூட் பண்ண கேட்குறானா? அப்படி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கா இந்த செகண்ட் டொம்மால் டொம்மான்னு ஒரு 2 கன் ஷூட் சவுண்டு டோர்லேருந்து கேட்குது. காதில் கை வச்சுக்கிட்டீங்க. பிகாஸ் அவ்வளோ லவ்டாக கேட்டிருக்கோம். காதெல்லாம் வலிக்குது. நீங்கள் அந்த டோரே பார்க்க, அந்த டோர் தான் லாக்கு ஜேகே ஷூட் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, லாக்கு உடஞ்சிருச்சு. லைட்டாக ஓப்பன் ஆகுது. ஆப்போசிட் ஜேகே நின்றுட்டுருக்கான். ரொம்ப மாசா அப்படி நின்றுட்டுருக்கான். இந்த மாதிரி ஜேகேவை நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அவன் அந்த டோர் லைட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா, அந்த இடத்துல உங்களை பார்க்குறான். நீங்களும் உள்ளேருந்துட்டு பார்க்குறீங்க. லைட்டாக கையை நீட்டு வெளியே வா. அப்படி ஒரு ஆக்ஷன் தான். மெதுவாக கீழே போய் இறக்கி அவன் முன்னாடி நிற்கிறீங்க. மொபைல் எடு. பார்த்துட்டானா? அப்படி தான் இருக்குது. திருன்னு முழிக்கிறீங்க. உன்னை மொபைல் எடுன்னு சொன்னேன், காதில் விழுந்ததா இல்லையா? அது 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 சார் சார் மொபைல் எடு சார். நான் சொல்ல வருது, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சார். மொபைல் எடுக்கிறியா இல்லை ஒரு புல்லட் ஓ ஹெட்டில் இறங்கணுமா? என்ன பண்ணுறதுனே தெரில, கையெல்லாம் ஷேக் ஆகுது. அப்படி நின்றுட்டுருக்க. யான் அவன் பாக்கெட்லேருந்து மொபைல் எடு. அவனா? அதையும் பார்க்குறீங்க? ஜேகே நீங்கள் ஜென்ஸ் அப்படின்னு நினச்சி தான் இதை சொல்லியிருப்பான். நீங்கள் தான் பொண்ணாச்சே. ஸோ அவன் கை எப்படி அலோவ் பண்ணுவீங்க? ஓகே 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 நானே மொபைல் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு இப்போது நீங்கள் வச்சிட்ருக்க இந்த மொபைலை உங்கள் பாக்கெட்குள்ளேருந்து எடுத்து, அதாவது உங்கள் மொபைல் எடுத்து நீங்கள் கொடுக்குறீங்க. யான் அதை வாங்கி ஜேகே கிட்ட கொடுக்குறான். ஜேகேவும் அதை ஓப்பன் பண்ணுறான். பொண்ணுங்க வச்சுருப்பாங்க இல்லையா டிஸ்பிளே, அந்த மாதிரி இருக்குது. ஏதோ க்யூட்டாக பிங்க் கலரில் மாடலா. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஆக்டரை வேறு வச்சுருப்பீங்க. அதில் டேகில் சீஸ் மை க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு வர எழுதிருப்பீங்க. ஜேகே திரும்பி உங்களை வியர்டாக பார்க்குறான். பிகாஸ் நீங்கள் பையன், இவன் க்ரஷ்ஷா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். உண்மையிலே நீங்கள் பையன் தானா இல்லை வேறு ஏதாவதா? ஒரு மாதிரி டாப் டு பாட்டம் பார்க்குறான். அந்த மொபைலை பார்த்துட்டு யார்கிட்ட பேசினதா? அது அது சார் கால் ஹிஸ்ட்ரி எதுவுமே காணோம். ஏன் டெலீட் பண்ண? பேசினா தானடா டெலீட் பண்ணுறதுக்கு. உன்னை தான் கேட்டான். இல்லை சார், என்ன சொல்கிறது, நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன். வாட்? எஸ் சார், நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசினேன். அப்புறம் எதுக்கு அதை டெலீட் பண்ண? என்ன சொல்கிறது, இந்த மொபைல் என் சிஸ்டர்து. ஸோ பார்த்தானா வீட்டில் சொல்லிடுவா. இப்போ வேற என்
வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இல்லையா, ஸோ போகும்போது டயர்டில் டெலீட் பண்ணாமல் விட்டுருவேன். அந்த அந்த பயத்தில் தான் நான் ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து பேசிட்டு டெலீட் பண்ணலாம் டெலீட் பண்ணிகிட்டே இருந்தேன். உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். எதுவுமே பேசலை. ஜேகே மொபைலை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டான். இதுக்கடா அப்படி பண்ண, என்னடா உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குடா. அப்படி நீங்கள் நெஞ்சு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயும் புலம்பிட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஜேகேக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. அவன் நடந்து போயிட்டே என்கிட்ட, ஏன் இவனை பார்த்தாலே எனக்கு எதுவும் டவுட்டாக இருக்கு, இவன் மேலே எதுக்கோ ஒரு கண்ணு இருக்கட்டும். ஷுவர் சார், பட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல இருந்து அவங்கள தூக்கிடுவீங்க. ஸோ இவனை மட்டும் எதுக்கு வச்சுருக்கீங்க? ஜேகே பார்த்து, பிகாஸ் என் அங்கிளை அவன் தான் ஃபைனலாக பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் என் அங்கிள் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு எதுவுமே தெரியல. ஃபோன் பண்ணாலும் லைன் போகல. வர சொல்லியிருக்கான், எங்கே ஒரு ட்ரிப் எங்கே போயிருக்காருன்னு. ஸோ அது வரைக்கும் இவன் ஊரோட தான் இருக்கணும். இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அங்கிளுக்கு என்ன ஆயிருக்கு சைட் பை சைடாக அதையும் நீங்கள் தேடிட்டே இருங்க. இதில் இவன் மட்டும் இருந்தான்னு வையான், அடுத்த செகண்ட் இவனை போட்டு தள்ளுறங்க. அங்கேருந்து போகிறான். பிகாஸ் ஜேகேக்கு டவுட்டாகவே இருக்குது, அங்கிளுக்கு ஏதோ ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு டவுட். டெய்லி நைட் டைம் அங்கிள் வீக்கு இல்லைன்னா ஜேகேக்கு 2 பேருக்கும் கால் பண்ணி பேசிட்டு வாரு. இல்லை 2 பேர்கிட்ட பேச முடியலன்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் அவர்கிட்ட இருந்து 2 பேருக்கும் வந்துடும். ஒரு 2-3 டேஸாக 2 பேருக்குமே எதுவுமே ஆகலை. பட் சொல்லியிருக்கான் இல்லையா ட்ரிப் போகிறான்னு சொல்லிட்டு, மேபி ஒரு ட்ரிப் போயிருந்தா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் அவனுக்குள்ளே ஓடுது. ஆனாலுமே ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு இப்போ தான் ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளில வரீங்க, எவனும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து எஸ் ஆகிடணும். முதல்ல எவ்வளோ நாள்ரா இங்கேருந்து குப்பை கொட்டுறதுன்னு தெரியலையே. அதுவும் இவன்கிட்ட சத்தியமாக நம்ம சீக்கிரமாக செத்துருவோம் போல். இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறதா இருக்குது. அப்படி நீங்கள் புலம்பிட்டே வெளியே வரீங்க. இந்த டைம் தான் ஜியா கால் பண்ணுறா. அட்டம் பண்ணி காலில் வச்சு, என்னடி வயன் எங்கடி இருக்க? ஜியா எனக்கு உடம்புலாம் வலிக்குது ஜியா, இங்கே பாரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத வை, நான் வீட்டுக்கு வரேன். அவ என்ன சொல்ல வரா கேட்காமலே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. அவ்வளோ அழுதுட்டு இப்போதான் வந்து போயிருப்பான். அந்த பயம் அமைதியாக படுத்துட்ருக்கா. கொஞ்ச நேரம் தான் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. உங்கள் சீனியர் கொடுத்துருப்பார் இல்லையா அந்த மொபைல், சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அதுலேயும் சார்ஜ் போட்டு உங்கள் மொபைல்லையும் சார்ஜ் போட்டு போயிட்டு உங்கள் அக்கா பக்கத்தில் படுத்துக்கிட்டீங்க. ஒரு மிட் நைட் அப்படி இருக்கும். ஜியா எழுந்துக்கிறா. வந்துட்டாளா இல்லையா, எப்போ வந்தாலும் தெரியலையே, ஃபோன் அப்படி சொல்லிட்டு மொபைல் தேடும் போது பக்கத்தில் நீங்கள் படுத்துட்ருக்கீங்க. பார்த்து அடுத்த செகண்ட் 8 ஒரு ஓடு விட்றான். அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து விழுறீங்க. உங்கள் குரலை கேட்டு உடனே தான் ஓகே நீங்கள் அப்படி உங்களை அனலைஸ் பண்ணி வயன் ஐம் சாரி வயன் இப்படி வந்து உங்களை கேர் பண்ணுறான். இப்போ ஐத்தியம் ஏன்டி இப்படி பண்ண, எதுக்குடி நீ ஏன்டி இதெல்லாம் கலைக்காம இந்த விக்கு இந்த ஷர்ட்டு, நான் ஏதோ ஒரு பையன் நினச்சிட்டேன்டி அப்படிங்கிறான். அப்பாடா, உனக்காவது நான் பையனை தெரியறேனா? சத்தியமா இல்லை. நைட்டில் பார்க்கும்போதும் நீ பையன் மாதிரி தெரியல. எனது வந்து ஒழுங்கா மேலே படு. அவள் போய் படுத்துக்கிறா. நீங்களும் அவ கூட படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மொபைல் ஆன் பண்ணி உங்கள் சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவன் கழிவு ஊத்துறான். இவ்வளோ அசால்ட்டாவா இருப்பியா? நான் அப்பயே சொன்னேன். அப்படி கத்தும் போது விடுங்கச்சி, அதான் நான் இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணிட்டேன்ல, ஸோ கவலைப்பட வேண்டாம். ஆமாம், ஏதோ நேற்று நீங்கள் சொல்லிகிட்டே இருந்து பாதியிலே கட் ஆகிடுச்சு, என்ன சொல்லியிருந்தீங்க? ஓகே, இவ இன்னும் எத்தனை நாளுக்கு ஊரோட இருப்பா தெரியாதோ, அதுக்குள்ளே ஏதாவது போட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டான் அவன். நீ என்ன பண்ணுற, அந்த குடோனுள்ள உனக்கு டவுட்டா ஏதாவது திங்ஸ் இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பு, நாங்கள் அதை கேதர் பண்ணிப்போம், ஓகேப்பா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்பவும் போல் ரெடி ஆகுறீங்க அந்த ஒர்க்குக்கு. இங்கே ஜியா தான் உங்ககிட்ட பேசணும். வரா இல்லையா, ஸோ அதை சொல்லணும். வியோட கன்று உங்ககிட்ட தான் இருக்குது, அதாவது அவகிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லணும். ட்ரை பண்ணுறா, பட முடியல. நீங்கள் இதில் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க.
உங்களையும் பார்க்குறா, ஃபோன் பேசிட்டு ரொம்ப டயர்டா அப்படி இருக்கீங்க. நீங்கள் மொபைல்லாம் எடுத்துக்கிட்டு, அக்கா அம்மா கிட்ட சொல்லு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறத பார்த்தா அம்மா திட்டுவாங்க, நீங்களே அவளை சமாளிச்சுக்கோங்க, உங்களை சமாளிச்சுக்கோ, ஸோ நான் வரேன் அப்படி சொல்லிட்டு இயர்லியாகவே கிளம்பி போகிறீங்க. நைட்டு லேட்டாக வந்தீங்க, தூக்கமே இல்லை, இயர்லியாகவே ரெடி ஆகி போகிறீங்க. கண்ணெல்லாம் சொருகுது, நல்லா தூக்குவீங்க, பொழுது கட்டின்னு தூங்குவீங்க. பட் உங்களுக்கு தூக்கமே இல்லை. சரி ஓகே, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். பிகாஸ் சிக்கி மார்னிங் சீக்கிரமாக எழுந்துருவான், அதுக்குள்ளே அவனுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கணும். ஸோ அதை யான் மீன் பண்ணியிருப்பான். பர்சனலாக நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் உங்ககிட்ட சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா. யாரா இங்கே, அதுவும் பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்கள்? நீ என்ன புதுசா? என்ன எப்படி கேட்குறா? ஆமாம். சரி ஓகே, யானுங்க என்ன தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. டேய் உன்னதான் யானுங்க. என்னை பார்த்தா பையன் மாதிரி தெரியுதா? பைத்தியமாடா நீ? இல்லை இல்லை, நீங்கள் என்ன கேட்டீங்க? யான் தானே? கண்டிப்பாக என்னை பையன் சொன்னீங்கல்ல, ஸோ இதுக்காகவே உங்களுக்கு ஏன் எங்கே இருக்கான்னு தேடி கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அந்த பொண்ணு பார்க்குறா, என்ன ஃப்ளோட் பண்ணுறானா இவன், பட் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளோட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறா. யான் இங்கே தான் இருக்கீங்களா? சீக்கிரம் 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 வாங்க அப்படி சொல்லிட்டு யான் கையை பிடிக்கிறீங்க. உங்கள் கை சாஃப்டாக இருக்கு. அப்போ உங்கள் கையே பார்க்குறான். எப்பவுமே ஜேகேக்கு இருக்கும் இல்லையா டவுட்டு, இவனுக்கு வருது. டேய் ஆன் என்ன பண்ணுற? உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா, இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி யான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். யான் உங்கள் கையே பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி சாஃப்டாகவே இருக்கு. சார் சொல்கிற மாதிரி இவன் பையன் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை அந்த பொண்ணுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, தாயா இப்போ சொல்லுங்க அப்படி சொல்லும் போது, ஜேகே சார் உங்ககிட்ட மணி வாங்கிக்க சொன்னார். ஓகே ஒன் செகண்ட் அப்படி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் மணி கொண்டு வந்து கொடுக்குறான். அவளும் அதை வாங்கிட்டு கிளம்புறா. எதுக்கு இதுக்கு இவ்வளோ மணி கொடுத்தையா? உனக்கு புரியலையா? என்ன புரியலையா? டேய் அவ ஜேகே சார் கூட நைட்டில் ஸ்டே பண்ணிட்டு போகிறாளா? அதுக்கு எதுக்கு மணி? டேய் என்னடா உளர்ற, உனக்கு புரியுதா இல்லையா? புரியுதா? இங்கே தங்குனதுக்கு அந்த பொண்ணு தான் மணி கொடுக்கணும். ஸோ என்ன வாங்கிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டவுட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு அவன் கிளம்பிட்டான். என்ன இதுக்கு பின்னாடி ஏதாவது ஹோட்டல் ஏதாவது இருக்கா என்ன? ஸ்டே பண்ணால் அவங்க காசு தருவாங்களா? நீங்கள் முழிச்சிட்டே உள்ளே போகிறீங்க. இப்போ தான் உங்கள் சீஃப் சொல்லியிருப்பாள் இல்லையா, அதெல்லாம் மைண்டு கொடுத்து சரி ஓகே எத்தையாவது ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புகிறீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்க அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து உங்கள் சீஃப்க்கு அனுப்பிட்டு நீங்கள் ஆன் கிட்ட போய் நிற்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்கள் மொபைல் வைப்ரேட் ஆகுது. பிகாஸ் இப்போது நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்பியிருப்பீங்க இல்லையா, அதுக்கான ரிப்ளே தெரிஞ்சிருச்சு. அங்கேருந்து மெதுவாக நீங்கள் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு நிற்கிறீங்க. அவ்வளோ ஜென்ஸு என்ன பண்ணுறதுனே தெரியல, டக்குன்னு டர்ன் பண்ணி நின்றுட்டீங்க. மை காட், ஆமாம் இப்போ நம்ம ஒரு பையன் மாதிரியே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கோட யாரையுமே பார்க்காம நடந்து வந்து ஒரு டாய்லெட் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு நின்று க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டாய்லெட்டில் டேப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே உட்காரிங்க. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கூட நிம்மதியாக போக முடியல. அப்படி திங்க் பண்ணிவிட்டு மொபைல் எடுத்து ஆன் பண்ணால் அவங்க சீனியர் டெக்ஸ்ட்லேயே கழுவி ஊற்றிருக்காரு. பிகாஸ் நீங்கள் எடுத்து அனுப்பின ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னால் நீங்கள் கட்டில் சேரு அங்கே இருக்க செடி மரம் அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ எடுத்து அனுப்பியிருக்கீங்க. சத்தியமாக நீ படித்து தான் பாஸ் ஆகுனியான்னு தெரியல. அறிவு இருக்கா வயன் உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கா? எனக்கு ஒரு டவுட்டு, இவ்வளோ நேரம் நீ எப்படி அந்த குட்டோன்ல இவ்வளோ நாள் உயிரோட இருக்குன்னு தெரியல. அறிவுகிட்ட முட்டாள். இதில் உனக்கு
ஹை போஸ்ட் வேற வேணும். ஒரு ஜென்ரல் கொஸ்டின் கூட உனக்கு ஆன்சர் தெரியல. ஒரு பேசிக்கா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டா என்ன பண்ணணும் அது கூட தெரியல, உனக்கு ஹை போஸ்ட் கேக்குதா? அதுல கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காரு. பார்த்த உடனே கண்ணீரே வந்துருச்சு. பிகாஸ் நீங்க ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது உங்களுக்கு. ஒரு ஆசை இருந்திருக்கும் போலீஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்குள்ளேயும் டேலண்ட் இருக்கு, பட் அது எப்படி கொண்டு வரணும் அந்த ட்ரைனிங்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரியல, அழுதுட்டீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறது சார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. மண்ணாங்கட்டி சொல்கிறத மட்டும் வரக்கிட்ட நில்சி உள்ளே போ, உனக்கு தெரிஞ்சு இது டேஞ்சர் அப்படின்னு உனக்கும் தோணணும்ல. அது பிக் எடுத்து எனக்கு அனுப்பிவிடும். அது மட்டும் இல்லை, சம்திங் ஏதாவது பேப்பர், ஏதாவது பென் டிரைவ், உனக்கு புரியுதா இல்லையா? இது இருந்தா கன்ஃபார்மா இது கேதர் பண்ணி ஏதாவது லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு உனக்கா தோணணும். இது உனக்கு ஒரு டெஸ்ட். ஸோ இதில் நீ எப்படி பாஸ் ஆகுற அதை மட்டும் தான் என்னால் பார்க்க முடியும். ஸோ போ சீக்கிரம், முக்கியமான இம்பார்ட்டண்டான ஏதாவது ஒரு பிக் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. முக்கியமான பிங்க்னா என்ன லிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டே வரீங்க. அங்கே கார்ட்ஸ்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பண்டலாக ட்ரக் இருக்குது. இந்த மூட்டை இதை பிக் எடுத்து அனுப்பலாமா? வேண்டாம் அப்படி சொல்லிட்டு தனியாக ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அங்கே வரீங்க. அங்கே நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பிக் எடுத்து அனுப்பலாமா? அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி எதுவும் தெரியலையே அப்படி சொல்லிட்டு தனியாக வரீங்க. அப்படி ஒரு இடமா பார்த்துட்டே இருக்கும்போதோ எதுவுமே உங்களுக்கு அது தோணவே இல்லை. அங்கே தான் ஒரு ரூம் இருக்கு. இது என்ன ரூமு? ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. அது ஜேகேவோட ரூமு. குடோனே ஃபுல்லாக கலீஜாக இருக்குது, இந்த ரூம் மட்டும் என்ன ஐஃபையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு பெட்டில் போயிட்டு விழுறீங்க. சூப்பராக இருக்குல்ல? செம ஏசி குல்லுன்னு இருக்கு. அப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது உங்கள் முன்னாடி நிறைய பேப்பர்ஸு, ஃபைலு அந்த மாதிரி இருக்கு. பார்த்த உடனே எழுந்து உட்காந்துட்டீங்க. இது ஏதாவது இம்பார்ட்டண்டாக இருக்குமா? ஓகே, எதுக்கும் ஃபோட்டோ எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பராக ஒரு பிக்காக எடுத்து நீங்கள் உங்கள் சீனியருக்கு அனுப்புகிறீங்க. ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம்லேருந்து வெளில வந்தாச்சு. யாருமே உங்களை பார்க்கவே இல்லை. நீங்கள் உங்கள் சீனியர், அதாவது அந்த சீஃப் இருப்பார் இல்லையா, ஸோ நீங்கள் அனுப்பின பிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டாரு. இத்தனை வருஷமாக ஏதாவது லீட் கிடைக்குமா அப்படிங்கிறத திங்க் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அனுப்புனது எல்லாமே ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்கு. டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு அவங்க கோஆக்டர் கூட. செம்ம ஹாப்பி ஆகிட்டாரு. உங்களை உள்ளே அனுப்புனதுக்கு பிரோஜனமாக இந்த ஃபோட்டோ தான் கிடச்சிருக்கு. ஸோ ஹாப்பியில் அவங்க இருக்கும்போது நீங்கள் ஏன்னா இந்த ஃபோட்டோ வேலை செய்யலையா, சீஃப் கிட்ட இருந்து காலும் டெக்ஸும் எதுவுமே வரலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இங்கே முழிச்சிட்டே நின்றுருக்கீங்க. இந்த டைம் யான் உங்களை பார்க்குறான். குழப்பமாக நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் ஐப்ரோலேருந்து உங்கள் லிப்ஸில் இருந்து எல்லாத்தையுமே பார்க்குறான். அழகாக இருக்க மாதிரி தெரியுது அவனுக்கு. நம்மளுக்கு என்னாச்சா, நம்ம ஒரு பையன், அவன் ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி அவன் காம் பண்ணிக்கிறான். இப்படியே டைம் போயிட்டே இருக்கு. இந்த டைம் வி பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான். ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் வி அவ்வளோவா வரமாட்டான். பைக் எடுக்கிற நேரம் தான் அந்த பக்கமே வருவான். ஸோ பைக் எடுத்துகிட்டு கிளம்பும் போது வியை நீங்கள் வலிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன மாசா பைக் ஓட்டுறான், செம்மையாக இருக்கானே, அடம் கொய்யால சத்தியமா டே நான் விழுந்துட்டேன்டா, என்ற கிறிஸ்டியன் வீ தான்டா அப்படிங்கிற மாதிரி வியை வலிஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. அவன் அந்த குடோன்லேருந்து வெளில போயிட்டான். அவ்வளோண்ணா பார்த்து ஒரு 2 செகண்ட் கூட இல்லை, அதுக்குள்ளே வெளியே போயிட்டான். அப்படி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதோ அக்கேன்னு உள்ளே வரான். உங்களுக்கும் கொஞ்சம் தள்ளி பைக்கை நிறுத்திட்டு ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணி பைக்கு மேலே வைக்கிறான். ஃப்ளாட் ஆகிட்டிங்க. அவன் ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணி அந்த பைக் மேலே வச்சுருப்பான் இல்லையா, ஸோ அதுலேயே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. சொல்லு அடிச்சுட்டு அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் வி உங்கள் க்ரஷ் இல்லையா, ஸோ அப்படி பார்த்துட்ருக்க. யான் வாயில் ஈ போதும்
இல்லை, சும்மா சார் எங்கே போகிறாருன்னு பார்த்துட்டு இருந்தான். நீ பையன், அதை நீ அடிக்கடிக்கு மறந்துடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். டேய் நான் பையன் இல்லடா பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு. எதுவும் பேசல, அமைதியா நீங்க யார் யார் உள்ள வராங்க போறாங்க அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. இந்த டைம் வி யான் கிட்ட வந்த டேபிள் மேல ஒரு பேக் வச்சேன்னு பாத்தியா அப்படி கேட்கிறான். நீங்க தான் யான் பக்கத்துல நின்றுட்டு இருக்கீங்களே, ஐயோ பொழுது விய பார்த்துட்டு இருக்கீங்க. உன்னதான் யான் பாத்தியா? இல்லை சார், என்ன ஜேகே சார் வெளியே அனுப்பிட்டு இருந்தாரு, இப்பதான் நான் வந்தா. அப்படி சொல்லும் போது வி உங்களை திரும்பி பார்த்தா. டேய் நீ பாத்தியா? அவ்வளோதான், நம்மக்கிட்ட தான் பேசுகிறானா அப்படி இருக்கு. அவனோட லிப்ஸே பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் பேசும்போதெல்லாம் ஒரு லிப் பண்ணிட்டே உங்ககிட்ட பேசுகிறான். டேய் உன்னதான் மேலே ஒரு பேக் வச்சிருந்தான் பாத்தியா? என்ன சொன்னீங்க? லேடிஸ் வாய்ஸில் பேசுகிறீங்க. யானுக்கும் ஷாக்காக இருக்கு, தியானுக்கும் ஷாக்காக இருக்கு. டேய் என்னதுதா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு உங்ககிட்ட வரும்போது அவன் ஏதோ கிஸ் பண்ணதான் வரான்னு சொல்லிட்டு நீங்க வாயெல்லாம் கூச்சிட்டு கண்ணெல்லாம் மூடிக்கிறீங்க. இது வீக்கு கியூட்டா இருக்கு. டேய் என்னடா பண்ற? யான் நீ கிளம்பு. சார் நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். யான் அனுப்பி விட்டுறான். உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ்ல என்னடா இன்னும் நீ கிஸ் பண்ணலையா, இன்னும் எவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு வெயிட் பண்ணணும் அப்படி நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது அம்மா கண்ணை திறந்து பாக்குறீங்க. பிகாஸ் வி எப்பவும் போல உங்க பேக், அதாவது உங்க ஹோல்ட் பண்ணுவான் இல்லையா, டைட்டா பிடிப்பான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிட்டான். வலிக்குது. சிரிச்சுட்டேன். இப்போ சொல்லு, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது அம்மா வலிக்குது. அப்படி நீங்க இன்னும் பொண்ணு வயசுல தான் பேசுறீங்க. வி சிரிச்சுட்டேன். நீங்க பண்றது எல்லாமே உனக்கு கியூட்டா இருக்கு. சரி, டேபிள் மேல ஒரு பேக் இருந்தது. எங்க பேக் சார்? நான் பார்க்கவே இல்லை சார், பார்க்கல சார். சார் வலிக்குது விட்டுருங்க சார் விட்டுருங்க. அப்படி நீங்க அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கும்போது உங்க பேக்ல இருந்து கையெடுத்துட்டு, உனக்கு இதான் ஒரிஜினல் வாய்ஸா என்ன? என்னது பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்க? ஓகே வாரி போட்டுருச்சு உங்க கண்ணு, உங்க லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி பார்த்துட்டே இருக்கான். பையன் மாதிரி ஃபீல் ஆகலை, பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க. அவன் நீ பண்ணுறதுலாம் க்யூட்டாக இருக்கு. சொல்லப்போனா எனக்கே பிடிச்சிருக்கு, ஏன்னு தெரியல. பட் என்ன மாதிரி ஜேகே கிடையாது, ஸோ கேர்ஃபுல்லாக இரு. அப்புறம் இந்த வாய்ஸில் பேசாத அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான்.